கீதையில் உள்ள கருத்துக்களை பயன்படுத்தி எவர் ஒருவர் உங்களது மனக்கவலைகளை நீக்கும் சக்தி படைத்தவராக இருக்கிறாரோ அவரே உங்களுக்கு உண்மையான குரு என்பது என்று நீங்கள் புரிந்து கொள்கின்றனர். ஒருவர் அலுவலகத்தில் ஆபீசரா வேலை செய்யலாம். ஒருவர் அலுவலகத்துல ஆபீசரா வேலை செய்யலாம். ஆபீசரா வேலை செய்யும் ஒரு இடத்துல கூட எக்கச்சக்கமான கவலைகள் இருக்கு. அதற்கும் தீர்வு இருக்கிறது கீதையில். ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவரும் கவலையோடு அந்த நோயினை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கும் தீர்வு இருக்கிறது. மற்றபடி ஒருத்தர் சொத்துக்களை இழந்து விட்டார். அவர் துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் தீர்வு இருக்கிறது. பெத்த தாய் செத்தா கூட கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லுதுங்க கீதை. கவலைப்படக்கூடாது இல்ல, கவலைப்படாமல் இருக்க முடியும் என்று சாதிக்கிறது கீதை. அதனால நீ கவலைப்படாமல் இருக்கலாம். ஏன் கவலைப்படக்கூடாது? ஏன்னா எவ்வளவு சிறிய கவலையே ஆயினும் அதையே தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தால் அதுவே பெருங்கவலையாக மாறி நம்மை பைத்தியம் பிடிக்க வைத்து விடும் அல்லது தற்கொலைக்கு தூண்டிவிடும். எவ்வளவு சிறிய கவலையே ஆயினும் அதையே தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தால் அதுவே பெருங்கவலையாக மாறி இல்லையா? தலைவலி நீங்க தலைவலியை தவிர வேற எதையும் நினைக்க கூடாது. தலைவலியே நினைச்சிட்டு என்ன ஆகும்? தலைவலி பெருசாயிடும். இன்னும் கொஞ்சம் போனா மண்டை வெடிச்சு போற அளவுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா மண்டை வெடிக்காது. ஆனா அது குருவை பற்றி அப்படி பேசுவோம். அந்த அளவுக்கு தலைவலி புரியுங்களா? அப்போ நமக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு கவலை. அதாவது என்ன சொல்றேன்னா, கவலைக்கு உயிரை கொள்ளும் சக்தி இருக்கிறது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, ஜோர மாதிரி வாழ்ந்துருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கவலையே பட்டுக்கிட்டே இருக்கிறப்பா, நான் பழகிட்டேன்பா, எடுத்துட்டு போறேன்பா, விட்டுருப்பா. இல்ல, கவலை உயிரை கொள்ளும் சக்தி படைத்தது. எனவே கவலையிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறுகிறேன். சரிங்களா? நல்லது, ரைட். இப்பொழுது நமக்கு எப்படியெல்லாம் கவலையிலிருந்து விடுபடுவது, ஏன்னா அதான் சிறந்த ஆன்மீகம் பார்த்துக்கணும். சரியா? மனிதனுடைய கவலைகள் மனதுக்குள் வந்து நுழைவதற்கு 7 வாசல்கள் இருப்பதாக நான் உருவமைத்து இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கிறேன். முதல்ல இந்த புத்தகத்தை பற்றி சொல்லிடுறேன். முதல்ல நான் அசோக் லேலண்ட்ல வேலை செஞ்சேன். அப்போ 2 மணி நேரம் தான் வேலை, மீதி நேரம் எல்லாமே ரெஸ்ட் எடுக்கலாம். என்னுடைய எக்ஸிக்யூட்டிவே என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் என்ன தப்பா நினைக்க கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சுட்டு நாங்கள் மீதி நேரம்லாம் என்ன பண்ணுவோம், ஓய்வில் இருக்கும். பல பேர் தாய் பாசல் விளையாடிக்கிட்டு கூத்தடிச்சுட்டு இருப்பாங்க. நான் மட்டும் கீதை கொடுத்துட்டு தனியாக படிக்கிறேன். எனக்கு இந்த கீதையுடைய கருத்துக்கெல்லாம் மனசுல ஆழமா பதிவதற்கு மிக அருமையான ஒரு வாய்ப்பாக அமைந்துவிட்டது. அந்த நேரத்துல தான் என்னுடைய தத்துவங்களை எல்லாம் என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி பேசுறாங்க. அப்பதான் எனக்கு கீதையில ஈடுபாடு அதிகமாகிடுச்சு. 1 இல்ல 2 இல்ல 14 வருடங்களாக இந்த கீதையை படிச்சிருக்கேன். இதை படிச்சதுக்கு அப்புறமா முகநூல்ல என்னுடைய பதிவுகள் போட ஆரம்பிச்சேன். ஒரு குரூப்ல, ஃபேஸ்புக் குரூப்ல கிட்டத்தட்ட 50,000 பேர் ஆவரேஜா இருக்காங்க. இந்த மொபைல்ல ஒரு 2 மொபைல் வச்சிருக்கேன் நான். 60 குரூப் 120 குரூப். ஈச் குரூப் கன்சிஸ்டிங் ஆஃப் 50,000 பக்தாஸ். அவ்வளோ இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 60 லட்சம் தமிழர்களுக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு நான் இந்த பதிவுகளை அனுப்பியிருக்கேன். 1300 பதிவுகள் நான் அனுப்பியிருக்கேன். இந்த பகவத்கீதை கருத்துக்களை கொண்ட என்னுடைய சொந்த பதிவுகள் அத்தனையும் அனுப்பி அதுல 1300 பதிவுகளை போட்டா இவ்வளவு புத்தகமா மாறினோம். எனவே என்ன பண்ணேன், அதுல இருந்து ஒரு 300 பதிவுகளை, சிறந்த பதிவுகளை தேர்ந்தெடுத்து அதை புத்தகமா கொடுத்து உங்க கையில் வச்சுக்கணும். என்னுடைய பக்தர்கள்ல மிஸ்டர் தேவேந்திரன் ஐயாவை என்னால் மறக்க முடியாது. ஏன்னு கேட்டா, ஒரு தடவை தான் படிச்சாரு. அது பாதி படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, ஐயா எனக்கு இன்னொரு புத்தகம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு பண்ணாரு, நீங்க வரும்போது எனக்கு ஒரு 10 புக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு. நான் 10 புக்குக்கு மேலே இன்னொரு 10 எடுத்துட்டு வந்தேன். எல்லாருக்கும் புக்கு போனா அவருக்கு இன்னொரு 10 புக்கு தான் எடுத்துட்டு வரணும். என்ன சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஈடுபாடு வந்துச்சு. தான் படித்து மகிழ்ந்தது மட்டுமல்லாமல் என்னுடைய உறவினர்களும் நண்பர்களும் படித்து பலன் பெற வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தை நாம் பாராட்ட வேண்டும். சரிங்களா? அந்த எண்ணத்துக்காக கொடுத்துருக்காரு. நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா முகநூல்ல சில கமெண்ட் வந்துட்டாரு, சிலவற்றை விட்டு நான் குறிப்பிடுகிறேன்.
என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நீங்க எந்த திசையில இருக்கேன்னு கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க, ஏன்னா அந்த திசையை நோக்கி நான் காலில் விழுந்து வணங்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு உயர்ந்த சொற்களை எங்க இருந்தீங்கயா நீங்க பிடிச்சிங்க, எப்படி அந்த கீதையை இவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதுல ஒரு ஸ்லோகம் சொல்லி காட்டுற பாருங்க, அதனுடைய அர்த்தம் எவ்வளவு ஆழமானதுன்னு பாருங்க. அது எப்படி மனிதனுடைய மனக்கவலை நீக்கும் என்பதை பாருங்கள், அப்பதான் நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். முதல்ல லாஜிக்கலி ஐ எம் கோயிங் டு ப்ரூவ் தட் கவலை என்பதே இல்லை, கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை என்று நான் நிரூபிக்க போகிறேன். முதல்ல இந்த ஸ்டேட்மெண்டே முரண்பாடு மாதிரி தெரியும். என்கிட்ட 10 கவலைகள் இன்று இருக்கு, நேற்று 20 இருந்தது, முந்தானத்து 50 இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா கீதை சொல்வது என்ன அப்படின்னா, கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லுங்க. அதை நான் நிரூபிச்சு காட்டுறேன். உண்மை முதல்ல என்ன சொல்ல வரேன்னா, உலகத்துல எவ்வளவு கோடி மக்கள் இருக்காங்க? 700 கோடி உலக மக்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு கவலை, ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு கவலை. அது மாதிரி பார்க்கும்போது 700 கோடி மக்களுக்கும் இருக்கின்ற மொத்த கவலைகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா? கூகுள்ல போய் பாருங்க, 95 லட்சம் கோடி கவலைகள் இருக்கான். 1 இல்ல 2 இல்ல, 95 லட்சம் கோடி கவலைகள். இந்த 95 லட்சம் கோடி கவலைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு இருக்கிறது. அது என்னன்னா, ஒரே ஒரு ஞானம். அந்த ஞானத்தை நீ பெற்று அதை நீ அடைந்து விட்டால் அத்தனை கவலைகளும் மறைந்தது. அதைத்தான் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, அது என்னன்னு பார்க்க போறோம். முதல்ல நான் ஆத்மா. எல்லாரும் சொல்லுங்க. இந்த ஒரு ஞானம் 95 லட்சம் கோடி கவலைகளையும் நீக்குமா? ஆச்சரியமா இருக்கா? இல்லப்பா, எனக்கு வயிற்று வலிக்குது, நான் ஆத்மா நீக்கும். எனக்கு பணம் பத்தல, நான் ஆத்மா நீக்கும். எனக்கு கை கால் வலிக்குது, நான் ஆத்மா நீக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ஞானம் உங்களை நீக்கும். இதுல நான் நிரூபிச்சு காட்டுறேன். இதுல நீங்க இந்த வகுப்பை விட்டு விலையை செல்லும் பொழுது நீங்கள் அனைத்து கவலைகளும் ஈடுபட்டவராக மாறுவீர்கள். ரைட்டா? என்னை தேடி வந்தவர்களில் சிலர் அவசர வேலை காரணமாக விரைவில் செல்ல வேண்டி வரலாம். எனவே அவர்களுக்கு தகுந்த 2 ஞானங்களை கூறிவிட்டு மீதமுள்ளவற்றை நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல செயல் தரும் கவலைகள், அடுத்து பணம் தரும் கவலைகள். செயல் தரும் கவலைகள் என்ன? மனிதனால எந்த ஒரு செயலும் செய்யாமல் அனுக்ஷணமும் இருக்க முடியாது. ஒரு வினாடி கூட ஒரு செயல் கூட இல்லாமல் இருக்க முடியாது. இல்லையே, நான் இப்படியே உட்கார்ந்துருக்கேன், எந்த செயலும் செய்யாம தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. மனதால நீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ மனதாலும் சொல்லாலும் வாக்காலும் செயலாலும் எவராலும் ஒரு செயல் கூட செய்யாமல் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் செயல்கள் அத்தனையும் பந்தப்படுத்துகின்றன, மனிதனுக்கு கவலையை தருகின்றன. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த கர்ம யோகத்தை, இதைதான் நீங்க செயல் செஞ்சா அது பேர் கர்மம். இது வரைக்கும் நீங்க கர்மமும் தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எனவே தான் நீங்க கவலைகளை அனுபவிக்கிறீங்க. கர்மம்னா என்ன? செயல். செயலை எப்படி செய்யறீங்க? மனதில் ஏதோ ஒரு நிலையில வச்சுக்கிட்டு நீங்க செயல் செய்யறீங்க. அதனால தான் அத்தனை பேரும் கவலை செய்கிறது என்ன பண்றாங்க? செயல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கவலைகளை அனுபவிக்கிறாங்க. ஆனால் ஒருவித எண்ணங்களை மனதில் முன்னிறுத்தி நீ செயல் செய்தால் அவ்வகையான கர்மமானது கர்ம யோகம் எனப்படுகிறது. அப்போ கர்மத்தை கர்ம யோகமாக செய்தால் கவலை நீங்கிவிடும் சொல்றாங்க. கர்மத்தை யோகமாக எவ்வாறு செய்வது, இதைத்தான் பார்க்கணும். என்ன எண்ணங்கள் இருக்கணும் முதல்ல அப்படின்னு கேட்டா, செயலை 3 பார்ட்டா பிரிச்சு, செயலுக்கு முன்பு, செயலின் போது, செயலுக்கு பின்பு. செயலுக்கு முன்பு என்ன இருக்கணுமா? பலன் நோக்கின்றி இருக்க வேண்டும். சரியா? பலன் நோக்கின்றி இருக்க வேண்டும். ஏன் பலன் நோக்கின்றி இருக்க வேண்டும் அப்படின்னா, அந்த நேரத்துல திட்டமிடுதல் தேவைப்படுது. ரைட்டா? ஈவன் ஒரு மெஷின் ஆபரேட்டர் கூட ஒரு திட்டமிடுதலோடு தான் வேலை செய்யும். அதனாலதான் ரொட்டீனா கைகள் வேலை செய்யும். ஒரு டைப்ரைட்டருக்கு திட்டமிடுதலோட, இந்த எழுத்துனா இந்த விரலால இப்படிதான் அழுத்தணும் அப்படின்னு நம்ம ஒரு பிராக்டிஸ் கொடுத்து வச்சோம்னா, அதன்படி பார்த்தோம்னா நம்ம திட்டமிடுதலோடு ஒரு செயலை செய்யலாம். திட்டமிடுதல் அவசியம். அதே சமயத்தில் பலன் நோக்கின்றி செய்யணும். எனக்கு வெற்றி வரணும், தோல்வி வரணுன்ற தோல்வியை பற்றிய பயம் இருக்கக்கூடாது, வெற்றியை பற்றிய மோகம் இருக்கக்கூடாது. இந்த வகையில நீ செயல் செய்வதற்கு முன்பு இருக்க வேண்டும். சரி,
செயலின் போது எப்படி ஐயா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் வேடிக்கையான முழு முயற்சி இருக்கணும், முழு கவனம் இருக்கணும். இதுல தான் உன் கவனம் இருக்கணும். அதனால வெற்றி தோல்வியை பற்றி நினைச்சிட்டு சரி. செயலுக்கு பின்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா அப்போ என்ன பண்ணணும்னா வெற்றி கிடைத்தாலும் சமமாக எடுத்துக்கொள்வேன், தோல்வி கிடைத்தாலும் சமமாக எடுத்துக்கொள்வேன் என்கிற சமநோக்குடன் இருக்க வேண்டும். அதனால்தான் அப்பவும் வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வெற்றியோ தோல்வியோ எது கிடைத்தாலும் திருப்தியோடு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுல இருந்து என்ன ரகசியம் புரியுதுன்னு கேட்டீங்கன்னா யார் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவருக்கு தோல்விக்கு வாய்ப்பு உண்டு என்பதுதான் ரகசியம். இதுதான் யானைக்கும் அடிசருக்கும் சொல்லுவாங்க. யானையோட பாதத்தை பார்த்தீங்கன்னா அது சறுக்கிற மாதிரி அமைப்பா இருக்காது, கிரீப்பா இருக்கிற மாதிரி அகலமா நிலங்கள்லாம் அப்படி இருக்கும். அதுக்கு சறுக்கல் வாய்ப்பே இல்லாத அளவுக்கு எப்போது ரேரா தான் பண்ணும். அதுக்காக தான் ஆக என்ன சொல்றேன், அந்த மாதிரி அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா வெற்றி தோல்வி ரெண்டுமே எண்ணம் இல்லாமல் நாம் இந்த செயல்களை செய்ய. சரி, இவ்வாறு செஞ்சோம்னா இது மாதிரியான எண்ணங்களை மனதில் முன்னிறுத்தி நீ செயல் செய்து கொண்டே இருந்தால் உனக்கு நீ கர்ம யோகமாக செயல் செய்கிறாய் என்று பொருள். உனக்கு தோல்வி உனக்கு கவலைக்கு வாய்ப்பே இல்லை. முதல்ல சொல்லுங்க, கவலை எப்போ வரும்? தோல்வி அடைஞ்சா வருமா இல்லையா? நீ ஒரு செயல் செய்யற, அதுல தோல்வி அடைஞ்சா வருமா இல்லையா? ஒரு வருஷமா ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம்னு சொன்னா கவலை வரும் இல்லையா? சரி, மிஷின் ஆபரேட்டரா இருக்கிறோம், ரொம்ப நாள் பாடுபட்டு ஒரு காம்பனண்ட்டை ரெடி பண்றோம். அந்த காம்பனண்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அது ஃபெயில்னு சொன்னா உனக்கு கவலை வருமா வராதா? ஆக எல்லாருமே செயலில் தோல்வி அடைந்தால் கவலைப்படுகிறார். ஆனால் கர்மத்தை யோகமாக செய்பவனுக்கு தோல்வி என்பதே கிடையாது. அதிசயமா இல்லையா? ஆச்சரியம் தானே? நிரூபித்து காட்டுகிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கணும். நான் என்ன சொன்னேன்னா செயல் செய்வதற்கு முன்பு உனது நோக்கம் சரியாக இருந்தால் நீ என்ன பண்ணுவேன்னு அர்த்தம். உனது நோக்கம் சரியாக இருந்தால் அது கர்மயோகம்னு சொல்லிட்டேன். என்ன நோக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா பல நோக்கின்றி இருக்க வேண்டும் என்பது உனது நோக்கமாக இருக்க வேண்டும். ஒரு வேலை இருக்குங்க எல்லாரும். ரைட். உனது ஃபர்ஸ்ட் நோக்கம் என்ன? பல நோக்கி இருக்கக்கூடாது. வெற்றியை பற்றிய மமதை இருக்கக்கூடாது. சில பேர் செயல் செய்யறதுக்கு முன்னாடியே கோட்டை கட்டிக்குவான். வெற்றி அடைஞ்சிட்ட மாதிரியும் லாபம் அடைஞ்சிட்ட மாதிரியும் கோட்டை கட்டிக்குவான். அதனால தான் சில பேர் பெரியவங்களாங்க சொல்லுவாங்க, பிள்ளை பெருமும் பெயர் வைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால செயலுக்கு முன்பு நான் என்ன பண்ணக்கூடாது, கோட்டை கட்டக்கூடாது. சரி, அப்ப செயலுக்கும் பல நோக்கின்றி இருக்க வேண்டும், பல நோக்கி இருக்க வேண்டும். ஒன்னாச்சு, அதுதான் நமது நோக்கம். ஒன்று. இரண்டாவது நோக்கம் என்ன அப்படின்னா திட்டமிடுதல். திட்டமிடுதல் தொழில ஆரம்பிக்கும். மூன்று, முழு முயற்சி இருக்க வேண்டும், முழு கவனம் இருக்க வேண்டும். அப்புறமா விளைவுகளில் சமநோக்கு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். சமநோக்கோடு எடுத்துக்கொள்ளணும். வெற்றி கிடைத்தாலும் தோல்வி கிடைத்தாலும் சமமாக எடுத்துக்கணும். இப்போ கேட்கிறாங்க, ஐயா வெற்றின்னு சொன்னா கொஞ்சமாவது சந்தோஷம் இருக்கும், உண்மைதானே? ஈன்னு கொஞ்சமாவது சிரிப்போம் வெற்றி கிடைத்தா. அதே மாதிரி தோல்வினா அப்படின்னு கொஞ்சமாவது உதடு சொல்லுவோம். அது எப்படி ஐயா வெற்றியும் தோல்வியும் சமமா எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. கீதையில வாய்ப்பு இல்லாத சாத்தியம் இல்லாததெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சில பேர் குறை சொல்றாங்க. ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க ஐயா, பகவத்கீதை மனிதனுக்கு சாத்தியம் உள்ளதை மட்டும்தான் சொல்லும். அது நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த நம்பிக்கை உங்களுக்கு. சரி, இப்போ என்ன, அப்ப கடவுள் பக்தி எல்லாருக்கும் இருக்கா? நீ சிறப்பாக செய்வது மட்டும்தான் உன் கடமை. தோல்வி வந்தால் இறைவன் உனக்கு கொடுத்த தோல்வியாக நினைத்துக் கொண்டு அடுத்த வேலைக்கு செய்யணும். அந்த தோல்வியில் கிடைத்த அனுபவங்களை எடுத்து வேலை பண்ணிட்டு அந்த அனுபவம் நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு நீ அதுக்காக வருத்தப்படாமல் நீ அடுத்த செயல். ஏன் வருத்தப்படாம? செயல் முடிஞ்சு போச்சு, தோல்வி வந்துருச்சு, அனுபவத்தை கேதர் பண்ண நீ அடுத்த செயலுக்கு போகும்போது ஏன் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு கேட்டா, முந்தைய செயலில் தோல்வியை பற்றி வருத்தப்படக்கூடாது அப்படின்னு கேட்டா, வருந்துவதால் திரும்பி வந்துருமா? வருந்துவதால் திரும்பி வந்துருமா? போன காரியம் வந்துருமா? முடிஞ்ச காரியம் இதாயிடுமா? திங்க் பிஃபோர் இங்க்ங்கிறாங்க. தவறா எழுதுனதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியும். அந்த மாதிரியான விஷயங்கள். அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் தோல்விக்காக வருந்தாது என்பதுதான் இதையும். அதாவது கர்மயோகம். ஓகே, உனது நோக்கம் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. பல நோக்கின்றி திட்டமிடுதலோடு. கமான் ஆல் ஆஃப் யூ. பல நோக்கின்றி திட்டமிடுதலோடு. இன்னொரு முறை, பல நோக்கின்றி திட்டமிடுதலோடு, முழு முயற்சியோடு முழு கவனத்தோடு. சொல்லுங்க.
முயற்சியோடு முழு கவனத்தோடு. இப்ப நாளையும் சேர்த்து நான் ஒரு தடவை சொல்றேன். பலநோக்கின்றி திட்டமிடுதலோடு முழு முயற்சியோடு முழு கவனத்தோடு. சொல்லுங்க. திட்டமிடுதலோடு முழு முயற்சியோடு முழு கவனத்தோடு செயல்பட்டீர்களேயானால் செயலை சிறப்பாக செய்வதாக பொருள். நீ செயலை சிறப்பாக செய்வது மட்டும்தான் உனது நோக்கம். இப்ப சொல்லுங்க, உனது நோக்கம் வெற்றி அடைஞ்சிச்சா இல்லையா? இதுதான் உன்னுடைய நோக்கம். அதுக்கப்புறம் கிடைக்கிற வெற்றி தோல்வி அதெல்லாம் உன்னுடைய இதுவே கிடையாது, உன்னுடைய எதிர்பார்ப்பே இல்லை. பலநோக்கி நான் சொல்றேன், சேசியில என்னுடைய நண்பர் வந்து டயர் ஃபிட் பண்ற ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது சேசியில ஒருத்தர் டயர் ஃபிட் பண்றாரு. அது என்னன்னா, அது அந்த வண்டி வந்துகிட்டே இருக்கும், உன்னோட எல்லை வர ஆரம்பிக்கும், நீ ரெடியா இருக்கணும். டயர் எடுத்துட்டு வச்சுட்டு ஸ்பேனர் அதுக்குரிய ஸ்பேனர் எடுத்துட்டு லீவர் எடுத்து போட்டு டயரை ஏற்றி டைட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தடவை டார்க் அடிச்சுட்டு முடிஞ்ச உடனே அவங்க ஸ்டேஜ் தாண்டிடும். சில பேர் கொஞ்சம் முன்னாடியே கூட அந்த மாதிரி. இப்போ நீ என்ன பண்றேன்னா, ஒவ்வொரு செயலிலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற பொதுநல எண்ணம் இருக்க வேண்டும். இந்த டயர் எந்த பஸ்ல எல்லாம் நம்ம ஃபிட்டாக போதோ, அதுல எத்தனை பேர் பயணிக்க போறாங்களோ, எந்த மலைப்பாதையில போக போதோ, அவங்க சேஃப்டிக்கு நான் பொறுப்புன்ற எண்ணத்தோட, பொதுநல எண்ணத்தோடு நீ என்ன பண்ணணும், டயர் ஃபிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு செயலிலும் நீ வெற்றி அடைந்து கொண்டே இருக்கலாம். இதுல வேற ஒருத்தர் இருக்க, எப்படா டியூட்டி முடியும் லஞ்சுக்கு போகலாம், எப்படா டீ டைம் வரும் டீ சாப்பிடலாம், எப்படா சம்பளம் கொடுப்பாங்க சம்பளம் வாங்கலாம், இந்த மாதிரி இதை வெற்றி தோல்வியாக நினைப்பவர்களுக்கு செயலில் கவலைகள் வரத்தான் செய்யும். அவரது நோக்கம் பணம் மட்டுமே, ஆதாயம் மட்டுமே, சுயநலம் மட்டுமே. சுயநலத்தை குறிக்கோளாக கொள்பவனுக்கு கர்மம் கவலையை தரும். பொதுநலத்தை குறிக்கோளாக கொண்டவனுக்கு, கர்மயோகம் செய்பவனுக்கு செயல் கர்மயோகம் கவலையை தராது. ஏனென்றால் அவர்களுக்கு நிச்சயம் அனைத்தும் வெற்றி. அவருடைய நோக்கம் என்ன, டயரை கரெக்டாக ஃபிட் பண்ணணும், முடிஞ்சிருச்சு. அடுத்து அவருடைய நோக்கம் என்ன, டயரை கரெக்டாக ஃபிட் பண்ணணும். ஒவ்வொரு டயரையும் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் வர்ற ஒவ்வொரு டயரையும் சரியா செய்யணும்னா அவர் ஒவ்வொரு செயலையும் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார். எதிரியாவது அவர் தோல்வி அடைய முடியுமா? முடியாது இல்லையா? அதுக்கு மேல ஒரு ப்ராப்ளம் இருந்தா இன்ஸ்பெக்ஷன் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. அந்த காலத்துல சில கம்பெனிகள்ல குவாலிஃபைடு இன்ஸ்பெக்டர்லாம் இருந்தாங்க. அவங்க வந்து குவாலிஃபைட் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க ப்ராப்ளம் எப்படி இருக்கு. அதுக்கு மேல இன்னொரு இன்ஸ்பெக்ஷன்லாம் இருக்காங்க, அதுக்கு மேல எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரிகள்லாம் இருக்கிறாரு. சரிங்களா? அவங்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத பார்த்துக்குவாங்க. என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, கர்மயோகமாக செயல் செய்தால் உனக்கு கவலை வராது என்று சொல்லுகிறேன்.